அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகா கிட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் பண்றாங்க. ராதிகா, நீ இந்த அளவுக்கு என் மேல மரியாதை வச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் முன்னாடியே உன் புருஷன் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு நீ பேசின வார்த்தை எனக்கு எவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் எல்லாமே பறந்து போச்சு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக எல்லாருமே நம்ம மேலே ரொம்ப பாசத்தோட தான் இருக்காங்க. நாம் தான் இது எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, கோபி நான் அவங்கக்கிட்ட சொன்னதான், அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி கிடையாது, நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படிங்கிற கோவம் தானே தவிர உங்களோட இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கோபி. இதுக்கப்புறம் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம். என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, முடிஞ்ச வரையும் அதை வச்சு உங்கள் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாச்சும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரையும் இந்த வீட்டில் இல்லை, வெளியிலையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் கையேந்திர ஒரு நிலைமையில் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப பாசிட்டிவாக கோபியை அப்ரோச் பண்ணுற விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பாக்கியா முன்னாடி திரும்ப பழையபடி நம்ம கௌரவத்தோடு வாழணும். ஏன்னா பாக்கியா உங்களையே வேலைக்கு கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு கோபி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோபியும் ஒரு பக்கம் ஆமா ராதிகா, அந்த பாக்கியா என்னை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டா. ஏன்னா இந்த நாள் வரையும் நான் ஒரு நாளும் ஆஃபீஸ் போகாமல் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழல் இல்லை, இந்த நிலைமையை பார்த்து பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் இன்னும் நம்ம இப்படி அதில் பாதாளத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பாக்கியா மட்டும் இன்னும் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காளே, அவள் மேலே போக போக நான் படிப்படியாக கீழே இறங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பாக்கியா எந்த விஷயத்துலையுமே அப்படி நினைக்கிறதில்ல. எதிரியாக இருந்தால் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் நம்ம பாக்கியா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவாங்க. இது தெரியாத முட்டாள்தனமாக கோபி வந்து பாக்கியா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.